வணக்கம். இப்போ கேட்குதான்னு பாருங்கள். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். இப்போ தெளிவாக இருக்குங்க. நெட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெளிவாக கேட்குது நீங்கள் பேசுறது. வீடியோவும் நல்லா இருக்கு. ஆமாம் சார், லைட்டாக பிரேக் ஆகுற மாதிரியே இருக்கு. சரி, மற்ற உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, ஓகே, தொடங்கிடுவோம். ரெக்கார்டிங் போட்டிருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ரெக்கார்டிங் இருக்குது. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி 5வது நாளாக கேபி பிரசன்னம் பார்த்துட்ருக்கோம். சரி, இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கேள்வி தான். ஒரு கேள்வி டைரெக்டாக ஜனரஞ்சகமாக அவர் கேட்கக்கூடிய கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். ஒரு நம்பருக்கு ஒரு கேள்வி. அவர் எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. எந்த நேரத்தில் வேணாலும் கேட்கலாம். அதனால் சரி, எங்கேருந்து கேட்கலாம், எப்படி கேட்கலாம், நீங்கள் போடுற நேரத்துக்கு நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த இடத்துல தான் ஒரு சார்ட் போடணும். அது முக்கியம். ரைட். நம்பர் அவகிட்ட தான் நீங்கள் கேட்டுக்கிறணும். ஒன்று. அடுத்து நம்பரை நம்ம அவகிட்ட கேட்குறோம். அதே நேரத்தில் ரேண்டமாக அந்த சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் கொடுத்து நம்பரை எடுத்துக்கலாம். இது அடிப்படை, இதுதான் பேசிக். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, அவங்க என்ன நம்பர் சொல்கிறாங்களோ அதுதான் லக்னம், அதுதான் சப்லாடு. அந்த நம்பருக்குள்ள ஸ்டார் லாடு, ராசியாதிபதி, நட்சத்திராதிபதி, உபநட்சத்திராதிபதி, இதுதான் லக்னம். இது அடிப்படை. அங்கே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய லக்னத்தை நம்ம பயன்படுத்த தேவையில்லை. சரி, இப்போ ஒரு சார்ட் போட போகிறோம் அப்படின்னா 9 கிரகங்களும் எந்த ராசியில் இருக்குது, எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியணும். இது அடிப்படை. இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு சார்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு பேப்பர் கொடுத்துருக்கோம். அந்த லக்னத்துக்கு ஒரு இதை எடுத்துடணும். இதுவரை நமக்கு நடத்தியிருக்கோம். இதில் வர ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லைங்கய்யா. சரி, அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம கேபி சிஸ்டத்தை பொறுத்தவரையிலும் நேட்டல் சார்ட்டில் மட்டும் இப்போ ஜாதகத்தில் மட்டும் வக்ரத்தை நம்ம பயன்படுத்துவதில்லை, நீசத்தை பயன்படுத்துவதில்லை, பரிவர்த்தனை பயன்படுத்துவதில்லை, உச்சம் இதெல்லாம் நம்ம பார்க்கறதில்லை. பாவத்தொடர்பு மட்டும் நம்ம பார்க்குறோம். ஆனால் பிரசன்னத்தில் இந்த வக்ரம் மட்டும் எடுத்துக்கிறோம். வக்ரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுனா, அதாவது குறுகிய காலத்தில் நடக்கக்கூடிய கேள்விகளுக்கு மட்டும் இந்த வக்ரத்தை நம்ம எடுத்துக்கிறணும். குறுகிய காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு வக்ரத்தை பயன்படுத்தலாம், அதை பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்த போகிறோம்னு பார்க்குறோம். இப்போ இந்த இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். கிரக குறிகாட்டி அப்படிங்கிறத ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, இதை 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு ஒன்று பார்க்க போகிறோம். அந்த கிரகம் அதனுடைய சொந்த வீடு, அது அமர்ந்த வீடு, அதாவது அதனுடைய சுய வீடு, அது அமர்ந்த வீடு. நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்திற்கோ அந்த நட்சத்திரத்தினுடைய சொந்த வீடு அல்லது சுய வீடு அல்லது அமர்ந்த வீடு. இந்த 4 பாயிண்ட் இதான் கிரக குறிகாட்டி. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதுவும் சந்தேகம் இல்லை. இப்போ பாருங்கள், அதுக்கு அடுத்து ஒருத்தருக்கு உண்டா இல்லையா, ஒரு சம்பவம் நடக்குமா நடக்கதான்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நம்பர் கொடுத்தோன்னே அந்த நம்பருக்கு சப்லாடு நம்ம எடுத்துக்கிறோம். சப்லாடு தான் அந்த வீட்டினுடைய அதிபதி. அந்த வீட்டினுடைய அதிபதி யார்? சப்லாடு. அந்த சப்லாடு தான் கிரகம். சப்லாடு தான் கிரகம். இந்த சப்லாடு என்ற கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கு குறிகாட்டி எடுக்கிறது தான். இந்த சப்லாடு குறிகாட்டி எடுக்க தேவையில்லை.
அந்த நட்சத்திரத்துக்கு குறியாட்டி எடுக்கிறது தான் உண்டா இல்லையான்னு சொல்லும். இது புரியுதான்னு பாருங்க. எப்படிங்க இப்ப அந்த சப்ளாடு ஒரு உதாரணத்துக்கு இப்ப கேதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கேது எடுக்கக்கூடாது, கேது நின்ற நட்சத்திரத்தை எடுத்துக்கணும். ஆமாம், அந்த கேதுவை விட்டுறணும். ஓகே. அந்த கேது எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த ரெண்டுக்குள்ள குறியாட்டி மட்டும் எடுக்கணும். இப்போ புரியுதா? அதாவது ஒரு சம்பவம் உண்டா இல்லையாங்கிறதுக்கு மட்டும் அந்த கான்செப்ட். ஒரு சம்பவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு உபநட்சத்திரத்தை மட்டும் எடுத்தா போதும். உபநட்சத்திரம் அது நின்ற நட்சத்திரம் எடுத்தா போதும். இப்போ இது புரியுதா? அதாவது ஒருத்தர் வந்து எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒருத்தர் கேட்குறாரு. நான் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துறேன், வருமா வராதா? ஆமாம் சார். நான் எங்கேயாவது போகிறேன், நான் அவரை பார்ப்பேனா பார்க்க மாட்டேனா, எனக்கு இப்போ திருமணம் உண்டா இல்லையா அப்படின்னு ஒரே ஒரு கொஸ்டினில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்யணும்னா அவர் சொன்ன நம்பருக்குரிய சப்ளாடு நின்ற ஸ்டாரைத்தான் நம்ம குறியாட்டி எடுத்துக்கணுமே தவிர சப்ளாடை விட்டுறணும். சப்ளாடை எடுக்கக்கூடாது. சப்ளாட்டை எடுக்கக்கூடாது, நின்ற சாரநாதனை மட்டும் எடுத்துக்கிறணும். இது புரியுதா? சாரநாதன் தான் சார் நமக்கு சப்ளாடு. சாரநாதங்கிறது வேற, சப்ளாடுங்கிறது வேற. சப்ளாடுங்கிறது 12 வீட்டினுடைய அதிபதி. சரி, 12 வீட்டினுடைய அதிபதி, கொஸ்டினுடைய அதிபதியே யாருன்னா 249 புள்ளி. சரி சார், இதை மனசில் வச்சுக்கிறணும் நீங்கள். சரி. ஆனால் அது என்ன செய்ய போகுதுங்கிறது அது நின்ற நட்சத்திரம் தான் சொல்லும். இப்போ இது தெரியுதா? 249 ஒரு நம்பர் போட்டிருக்கீங்க சார். இப்போ ஒரு நம்பர் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 249 அந்த 249 நம்பருக்கு ஒரு சப்ளாட் இருக்கும் இல்லையா? ஆமாங்க. அது சப்ளாட் சனி வருது. அந்த சனி தான் கிரகம். சனி தான் அந்த லக்னத்துக்கு அதிபதி. அந்த அதிபதி நின்ற நட்சத்திரத்தை எடுத்தோம்னா உண்டா இல்லையான்னு சொல்லும். அந்த டயத்துல நம்ம போடுற சார்ட்ல சனி எந்த இடத்துல இருக்காரு, அந்த எந்த நட்சத்திரத்துல இருக்காரு அப்படிங்கறத பார்த்து அந்த நட்சத்திரம் எங்க இருக்காருன்னு நமக்கு தேவையில்லை, அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. அந்த கிரகத்தை மட்டும் நம்ம தூக்கிடணும். அந்த நட்சத்திரத்தை போட்டு அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அது ரெண்டதையும் பார்த்துக்கணுமே தவிர இதுக்கு வரக்கூடாது. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதெல்லாம் குழப்பம் தேவையே கிடையாது. நட்சத்திர அதிபதி எடுக்கணுமா, நட்சத்திரம் இடத்தை எடுக்கணுமா? 12 வீட்டினுடைய அதிபதிங்கிறது யாருன்னா உபநட்சத்திர அதிபதி. அவர்தான் கேள்வி, அவர்தான் ஆரம்ப புள்ளி. 24 ஆரம்ப புள்ளி இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் கிரகம் சொன்னாங்க. இது 249ன்னு 249 இருக்கு இல்லையா? இந்த 249 வந்து கிரகம். இங்க வருதுன்னா சனி சப்ளாடா வருது. இதுதான் அதிபதி. சனி தான் அந்த இடத்துக்கு அதிபதி. இந்த நம்பரை ஆள்றது யாருன்னா சனிதான். ஓகே. இவர் தான் கிரகம். இவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். அவர் வந்து குருவோட நட்சத்திரத்துல இருக்காரு. இப்ப இவர் குருவோட நட்சத்திரத்தில் இருக்காருன்னா அந்த குரு தான் வந்து உண்டா இல்லையான்னு சொல்லுவாரு. இந்த இவர் தான் நட்சத்திராதிபதி. அதுக்கு நட்சத்திராதிபதி குரு தான் வராங்க. அப்ப இந்த குருவை எடுத்து குருவை கொண்டு வந்து குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்த்து தான் குறியாட்டி எடுக்கணும். குரு வந்து சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கு. இதுதான் ரிசல்ட் சொல்லும். குருவும் சந்திரனும். இது எப்ப உண்டா இல்லையாங்கிற கேள்விக்கு மட்டும் உண்டா இல்லையா அப்படிங்கிறதுக்கு மட்டும் இந்த ஸ்டெப்பு. மற்ற பலன் பார்க்கிறது கூட இந்த ஸ்டெப்பு. புரியுதான் பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு சார், இப்ப இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் கேம் விளையாண்டுட்டு இருக்கு. இந்தியா ஜெயிக்குமான்னு கேட்கறோம்னா அதுக்கு உள்ள பதில் என்ன எப்படி இருக்கு? இந்தியா ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டா இதுதான் போகணும். எதுக்கு போயிடணும்? ஒரு சப்ளாடு நின்ற நட்சத்திரத்துக்கு குறியாட்டி எடுக்கணும். இப்போ ஏ டீம் ஜெயிக்குமா பி டீம் ஜெயிக்குமானா ஏ டீம் சொன்ன உடனே இந்த 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 இதுல யாரு அதைத்தான் எடுத்துக்கணும். இது 2 ஸ்டெப்பா பிரியும். 1வது ஸ்டெப், இது 2வது ஸ்டெப்.
இது உண்டா இல்லையாங்கிற கொஸ்டின். ஒரு கேள்வினா உண்டா இல்லையா, யாரு கேட்டாலும் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா இந்தது. இது புரியுதா? புரியுது சார். இப்ப ஒரு நம்பர் சொல்லுங்களேன். 141. இப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இது ஒரு சார்ட் நம்ம கையில இருக்கணும். அந்த நான் கொடுத்த சார்ட் கையில இருக்கணும். அடுத்து இந்த ராசி கட்டத்துல இப்ப கோச்சாரத்துல இங்க யார் இருக்கா? குரு இருக்காரா? இங்க யார் இருக்கா? ஆமா, சனி இருக்காரா? மத்த கிரகங்களை பூரா சொல்லுங்க. இன்னைக்கு கோச்சாரத்தை போட்டு இன்னைக்கு சொல்லுங்க. இப்ப இந்த நேரத்துல செவ்வாய் இருக்காங்க. கடகத்துல செவ்வாய். அப்புறம் கன்னியில கேது. கேது மாந்தி. துலாத்துல இப்ப உடனே இப்போ ஒரு பிரசனம் போடுங்க. இப்ப டயத்துக்கு ஒரு 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 இதுல போடுங்க. இந்த நேரத்துக்கு ஒரு பிரசன்னத்தை போடுங்க. ஒரு லேப்டாப்போ ஏதோ வச்சிருந்தாலும் இது வச்சிருந்தா போட்டுட்டாச்சு. சொல்லுங்க. குரு ரிஷபத்துல இருக்காரு. சரி, என்ன நட்சத்திரத்துல இருக்காரு? குரு ஒரு நிமிஷம். குரு சந்திரனோட நட்சத்திரத்துல. சரி, அப்படியே புதனோட உப நட்சத்திரத்துல இருக்காரு. அதெல்லாம் நம்ம இப்ப வேணாம். செவ்வாய் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? எல்லா கிரகத்தையும் சொல்லுங்க. எல்லா கிரகத்தையும் சொல்லுங்க. இது செவ்வாய் பூசம் 2 சார். இது சனியோட நட்சத்திரத்துல இருக்காரு இல்லையா? ஆமா. சரி, இப்ப போடுங்க. எல்லா கிரகத்தை சொல்லுங்க. அடைச்சுக்கங்க. நீங்க கேட்டோன்னு நான் சொல்லிட்டேன் சார். இல்ல, இப்ப கிரகத்தை கூட சொல்லுங்க. ராகு கேது எல்லாம் சொல்லிட்டீங்க. சூரியன் எங்க இருக்காரு? புதன் எங்க இருக்காரு? சந்திரன் எங்க இருக்காரு? புதன் விருச்சிகத்துல இருக்காரு சார். விருச்சிகத்துல இருக்காங்க சார். சரி, புதன் சந்திரன். மத்த கிரகம் 1 2 3 4 5 6 7. சூரியன் தனுசுல. சந்திரன் விருச்சிகத்துல. சூரியன் எங்க இருக்காரு? தனுசுல சார். சூரியன் தனுசுல. சரி, இப்ப சூரியன் தனுசுல. சூரியன் தனுசுல. சரி, வேற? புதனும் சந்திரனும் விருச்சிகத்துல. மகரத்துல. ஏன் சுக்கிரன் எங்க இருக்காரு? சுக்கிரன் மகரத்துல. சரி, சந்திரன் எங்க இருக்காரு? விருச்சிகத்துல போடுங்க. சந்திரனும் புதனும் விருச்சிகத்துல. சந்திரனும் புதனும் விருச்சிகத்துல. இப்ப வந்துருச்சான்னு பாருங்க. 9 கிரகம் 1 3 4 5 6 7 8 9 வந்துருச்சா? வந்துருச்சுங்கய்யா. இப்ப சந்திரன் குரு சந்திரன் சாரத்துல, செவ்வாய் சனி சாரத்துல, கேது எந்த சாரத்துல? சொல்லுங்க. கேது சூரியன் சாரம். சூரியன் சாரம். கேது சாரத்திலே தான் இருக்காரு. கேது சாரம். என்ன கேது எப்படியா கேது சாரத்துல இருப்பாரு? உத்தரநாடு. அப்ப சூரியனுடைய சாரத்துல இருக்காருன்னு சொல்லுங்க. நான் கேக்குறது மட்டும் சொல்லுங்க. சந்திரன் எந்த சாரத்துல இருக்காரு? சந்திரன் குரு சாரத்துல இருக்காரு. குரு சாரத்துல. புதன் எந்த சாரத்துல இருக்காரு? பூசம். சனி சாரத்துல. சனி சாரத்துலன்னு சொல்லுங்க. சூரியன் எந்த சாரத்துல இருக்காரு? புதன் சாரத்துல தான் இருக்கு. சூரியன் எந்த சாரத்துல இருக்காரு? என்னையா கோச்சாரம் ஒண்ணு போட்டீங்கன்னா டாக்டர் சொல்லிட்டே வாங்க. கேது சாரம் சார். கேது சாரம். எது? கேது சாரத்துல இருக்காரு சார். சரி, கேது சாரம். கேது. சந்திரன் சுக்கிரன் என்ன சாரத்துல இருக்காரு? சுக்கிரன் செவ்வாய் சாரம் சார். செவ்வாய் சாரம். சனி எந்த சாரத்துல இருக்காரு? சனி குரு சாரம். ராகு எந்த சாரத்துல இருக்காரு? சார் சனி குருசாரம் சார். புரட்டாதி நட்சத்திரம். குரு சாரம் தாங்க சொல்லிருக்கு. அப்ப ராகு எந்த சாரத்துல இருக்காரு?
ராகு சனிசாரத்துல இருக்காரு. இது இதுதான் கோச்சாரம். இது பேர் என்னது? கோச்சாரம். இது இப்ப கோச்சாரம். ரைட். இப்போ ஒரு நம்பர் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நம்பர் சொல்லுங்க. 141. இந்த 141ங்கிற நம்பரு அப்படியே அந்த அட்டவணை எடுங்க. எடுத்தாச்சுங்கய்யா. எந்த எந்த ராசியில இருக்குன்னு சொல்லுங்க. சுக்கிரன் ராசி. எந்த ராசின்னு சொல்லணும்? துலாம். அப்ப இங்கதான் 1வது வீடு ஆரம்பம். அப்படியா? ஆமாங்கய்யா. சரி. அப்ப 141 1வது வீடுனா சுக்கிரனோட வீட்டுல, இவர் சுக்கிரனோட வீட்டுல குரு நட்சத்திரத்துல என்ன சப்ல இருக்காரு? புதன். புதன் சப்ல இருக்காரு. இப்ப புரியுதா? புரியுதுங்க. சரி. சோ இது இப்ப கோச்சாரத்துல லக்னம் எதா இருந்தாலும் நம்ம நம்பரை வச்சு இதுதான் லக்னம். நம்பரை வச்சு லக்னம் போட்டுறணும். ஓகே ஓகேங்க. இது போடுறதுக்கு நம்ம அதை போட்டு அமைக்கிட்டோம்னா இதை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. எது எதுல இருக்குங்கிறது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, இப்ப 1வது வீடு எந்த நட்சத்திரத்துல இருக்கு? குருவோட நட்சத்திரத்துல இருக்குங்கிறத விட என்ன சப்ளாடா இருக்குன்னா புதன் சப்ளாட்ல இருக்கு. இதுதான் அதிபதி. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க சார். பணம் எனக்கு எப்போ வரும்? இப்ப பணம் வருமா? எப்ப வரும்னு கேட்க. கேள்வி எப்படி இருக்குன்னா, பணம் வருமா? சரிங்க சார். இப்ப பணம் வருமா? எனக்கு பணம் கொடுத்த பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கணும். கேள்வி எப்படியா இருக்கணும்? எஸ்ஆர்னோ கொஸ்டினா இருக்கணும். அதுக்கடுத்து எப்ப வருமாங்கிறது 2வது ஸ்டெப்பு. அப்படி இப்ப பாருங்க, முதல் ஸ்டெப்பு பணம் இப்ப வருமா அப்படின்னு கேட்கணும். ரைட். இப்ப புதன் தான் இப்ப நமக்கு வீட்டின் அதிபதி. இந்த புதன்ங்கிறது இப்ப பாருங்க, புதன் எடுத்துட்டோம். இப்ப இந்த புதன் எடுத்திருக்கோம். இந்த புதன் எடுத்துக்கிட்டு இந்த புதன் எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பாருங்க. இந்த ராசி கடத்துல சனியோட நட்சத்திரத்துல இருக்காரு. இந்த சனி தான் நமக்கு இப்ப ரிசல்ட்ட கொடுக்க போறாரு. இப்ப சனியை பாருங்க. இந்த சனி எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பார்க்கணும். சனி இப்ப எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? குருவோட நட்சத்திரத்துல இருக்காரு. இப்ப பாருங்க, இந்த 2 மட்டும் நமக்கு வந்துடணும். இப்ப நல்லா பாருங்க. இப்ப இந்த சனிக்கும் குருவுக்கும் குறியாட்டி போடணும். இந்த சனிக்கும் குனிக்கும் குருவுக்கும் குறியாட்டி போடணும். நமக்கு பணம் வருமா அப்படின்னா எந்த பாவம்? பணம்னா 2ஆம் பாவம். வர்றது 2-11 இருந்தா பணம் வந்துருமா? 2-11 குறி காட்டினா பணம் வரும். 1ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் குறி காட்டினா பணம் வராது. அப்படி வச்சுக்கலாமா? சரி. இப்போ பாருங்க, சனி எங்க இருக்குன்னு பாருங்க. சனிக்கு குறியாட்டி போடணும். யாருக்கு? சனி எங்க இருக்காருன்னு பாருங்க. இந்த ராசி கட்டத்துல சனி எங்க இருக்காருன்னு பாருங்க. 5ஆம் இடத்துல இருக்காரு சார். சரி, 5ஆம் இடத்துல இருக்காரு. அவருடைய வீடு என்ன? அது 4-5 கூடையவர் இல்லையா? 4-5 வந்துருச்சு. சனி நின்ன நட்சத்திரம் யாரு? குரு. குரு எங்க இருக்காருன்னு பாருங்க. 7ல இருக்காரு. சரியா? அவர் எத்தனை கூடையவர்? 8 தானே சார் வரும். அதெல்லாம் 3க்கு 6 கூடையவர். அப்ப இதுக்கு குறியாட்டி போடணும். முதல் சனிக்கு போடணும். சனி எங்க இருக்காரு? 1 2 3 4 5ல இருக்காரு. அமர்ந்த வீடு. அவருடைய சொந்த வீடு 4 5. குரு தான் அமர்ந்த வீடு எங்க இருக்காரு? 7ல இருக்காரு. அவருடைய சொந்த வீடு என்னது? 3 குரு 8ல இருக்காரு. அவர் சொந்த வீடு 3 6. ஆமா. இப்ப 2-11 அதை காட்டுதா? 2-11 வரலையே சார். அப்ப பணம் இப்ப வருமா? வராது. இப்ப என்னதான் காட்டுது அது? இப்போ நமக்கு இப்ப பாருங்க, 2-11 வரல. இந்த 2-11 வரல. இந்த 2-11 மறுக்கக்கூடிய 10-11 10 1-10 வந்துருச்சுன்னா இந்த பணம் கிடைக்காதுன்னு சொல்லணும்.
ஆமா இப்ப அது வரல, அதுவும் இல்ல. அதுவும் வரல. ஆனா என்ன வருதுன்னு பாருங்க, 4 வருது, 5 வருது, 8 வருது. இப்ப பாருங்க, இந்த 2ஆம் பாவத்துக்கு இந்த 2ஆம் பாவத்துக்கு வந்து 8ஆம் பாவம் வந்திருக்கு இல்லையா? இந்த 2ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம், லக்னத்துக்கு 8ஆம் பாவம் வந்திருக்கு. அப்ப அந்த பணத்தை கஷ்டப்பட்டு தான் வாங்கணும். 3ஆம் பாவம் வந்திருக்கு, பேச்சுவார்த்தை இருக்கணும். 6ஆம் பாவம் இருக்கு, யாராவது ஒரு ஆளை வச்சு தான் வாங்க முடியும், சும்மா வாங்க முடியாது. ஐயா புரியுதுங்க. இப்ப புரியுதா அப்படின்னு? புரியுது. இப்ப 2ஐயோ 11ஐயோ காட்டியிருந்தா உங்களுக்கு பணம் வந்துடும், ரிட்டர்ன் ஆயிரும். ஆனா காட்டல, பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 1ஐயோ 10ஐயோ காட்டல, ஆனா 8 காட்டுது. வில்லங்கம் பண்ணி தான் வாங்கணும். 2ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் வில்லங்கம் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னு எடுத்தணும். 6ஆம் பாவம்னா பஞ்சாயத்தா? 6ஆம் பாவம்னா பஞ்சாயத்தா? 6 8 வந்தாலே பஞ்சாயத்து தானே அப்படின்னு சொல்லணும். இப்ப புரியுதா? புரியுது. சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் போவோம். இப்ப உதாரணம், எப்போ பணமே கிடைக்காதுன்னு சொல்லும்போது எப்ப வருதுன்னு போகக்கூடாது நீங்க. இப்ப பணம் எப்பயுமே ஒரு சம்பவம் நடக்கும்னு சொன்னாத்தே இது காட்டும். ஒரு பிள்ளைக்கு வந்து குழந்தை உண்டா இல்லைன்னு பிறகு எப்ப பிறக்கும்னு கேட்கக்கூடாது. எனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு கேட்குறியா? ஆகாதுன்னு வந்துருச்சுன்னா எத்தனாம் தேதி கல்யாணம்னு குறிச்சு கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. பிரசன்னம்ங்கிறது என்னன்னா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும். பிரபஞ்சம் நமக்கு என்ன செய்யும்? பதில் சொல்லும். இப்ப இதுவரைக்கும் புரிஞ்சா? புரியுது. இப்ப உதாரணம், இந்த இந்த வீட்டின் சப்ளாடு சனிதானே? ஆமா சார். இந்த சனி, இந்த குரு வக்கரமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது சனி வக்கரமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த குரு வக்கரமா இருந்தா அந்த பணம் வரவே வராது. சனி வக்கரமா இருந்தா வக்கர நிவர்த்தி ஆகுற வரைக்கும் அந்த பணம் நம்ம கையில வராது. சப்ளாடு வக்கரமா இருந்தா வக்கர நிவர்த்தி ஆனோன்னா பணம் வரும், முயற்சி பண்ணலாம். உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் வக்கரம் ஆயிட்டா அது நமக்கு நடக்காதுன்னு சொல்லணுமா? உபநட்சத்திரம், அந்த வீட்டின் அதிபதி நின்ற நட்சத்திரம் வக்கரமாக கூடாது. புரியுதா? சரி, இப்ப வக்கரம்ங்கிற அந்த கான்செப்ட் புரியுதா? சரி, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பு வர்றோம். இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து, இப்போ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் இருக்குது? ஒரு நம்பருக்கு ஒரு சப்ளாடு எடுக்கிறோம், அந்த சப்ளாடு தான் அந்த வீட்டினுடைய அதிபதி. இது தெரியுதுல்ல? ரைட். இப்போ ஒருத்தருக்கு திருமணத்தை சம்மந்தப்பட்டு கேட்கணும். திருமணம், இப்போ எனக்கு திருமணத்தை, இப்போ ஒருத்தர் வந்து திருமணத்தை பற்றி கேட்க வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த லக்ன சப்ளாடு இருக்கு இல்லையா, அந்த குறியாட்டி வந்து அந்த திருமண சம்பந்தமான கேள்வி இருந்தால் தான் அந்த சரியான கேள்வின்னு அர்த்தம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த சனி இருக்கார் இல்லையா, இந்த வீட்டின் அதிபதி யார்? புதன் தானே. இந்த புதன் எங்க இருக்காரு? இந்த புதன் குறியாட்டி பாருங்க, அந்த புதன் எங்க இருக்காரு? 2ல இருக்காரா? ஆமா. அவர் எத்தனை குடையவர்? 9 12 குடையவரா? ஆமா. சரி, புதன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? சனியோட நட்சத்திரத்துல இருக்காரா? ஆமா. இந்த சனி வந்து எத்தனை குடையவர்? 3 4 குடையவர். அவர் இருக்கிறது 5ஆம் இடத்துல. 4க்கு 5 குடையவரா? இருக்கிறது 5, 4 5 குடையவர். நீங்க பணத்தை பத்தி தான் கேட்டுங்கிறத காட்டுதா இல்லையான்னு பாருங்க.
சாமி 9 12 சொல்லுங்க சார். 2ஆம் பாவத்தை காட்டிடுச்சா? ஆ, நீங்க உங்களுடைய கேள்வியை லக்ன புள்ளி காட்டும். சரி சார். லக்ன புள்ளி காட்டும். சரியா? இந்த 2ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்தை காட்டுதா? ஆமாம் சார். அப்ப 2க்கு 9ங்கிறது 8ஆ? ஆ, பணம் லாக் ஆயிடுச்சுன்னு காட்டுது. சரி சார். 12ங்கிறது பிரச்சனையா அப்படின்னு காட்டுது. ம், இப்படி எடுக்கணும். புரியுதாப்ப? இப்ப புதனும் சனியும் சேர்ந்துருக்கு இல்லையா? புதனும் சனி தானே இந்த 2 கிரகமும். ஆ, அப்ப நட்பு ரீதியாவோ பழக்க ரீதியாவோ அல்லது குடுக்கல் வாங்கலாம் மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லுது. ம், சரி சார். ஆ? புரியுது சார். எப்படி எடுக்கிறோம் பார்த்தீங்களா? புரியுது சார். சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாமா ம், ஐயா? புரியுது சார். போலாங்க. இப்போ என்னன்னா, என்னாச்சு டபுள் இது பேசுது? ஏற்கனவே 2 இருக்கோ? ஹலோ, சார். ஏதோ 2 இதாகுதோ? இல்ல சார், முன்னாடி இடையில ஒரு மாதிரி கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சுன்னா இப்ப கரெக்டா இருக்கு சார். இப்போ பிரச்சனை இல்லைல்ல? இப்ப கரெக்டா இருக்கு, எனக்கு கரெக்டா தெரியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ கேட்குது. சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அதாவது ஒருத்தர் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இவர் என்ன ட்ரெஸ்ஸு போட்டு வருவார், இவர் எந்த மாதிரியான கலர் உடுத்திருப்பார் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ஒரு நம்பர் சொல்லி அந்த நம்பருக்குள்ளுடைய சப்ளாட் இருக்கும் இல்லையா? ஆமாங்க. அந்த சப்ராடுக்குள்ள கலர் தான் அவர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. அந்த சப்ளாடு நின்ற அந்த வீட்டின் அதிபதி நின்ற நட்சத்திரத்தினுடைய ட்ரெஸ்ஸு, இந்த 2 கிரகம்தான் கலர். இது புரியுதான்னு பாருங்க. புரியுதுங்க. இப்போ புதனும் சப்ளாடோட கலரு அந்த சப்ளாடு நின்ற நட்சத்திர அதிபதியோட கலர். அவ்வளோதான். ஒருத்தர் உங்களை பார்க்க வர்றாருன்னா அவர் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாரு, எங்கே இருந்தாலும் என்ன மாதிரி போட்டிருப்பாருன்னா அந்த நம்பருக்குரிய சப்ளாடுக்குரிய அந்த என்ன கேள்வி வைக்கிறோமோ அந்த கேள்வியினுடைய அதிபதி நின்ற நட்சத்திரம் 2 தான். இப்போ உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு அனுப்பியிருப்பேன், ஒவ்வொரு கலருக்கு என்னென்ன கிரகம்னு. கிரகத்துக்கு கலரு ஆமாங்க. குமார் குரூப்பில் இருக்கா? இருக்கு சார். அது கிளியரா இல்லைங்க சார். முன்னாடி ஒரு பிடிஎஃப் அனுப்புனாங்க, அது பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இல்ல, அது ரொம்ப பிளரா இருக்கு. இப்போ அந்த அந்த இதை பாருங்க. அது சூரியனுக்கு என்ன கலர் போட்டிருக்குன்னு பாருங்க. வாசி குமார். சூரியனுக்கு என்ன கலரு? சூரியனுக்கு சிவப்பு சார். சூரியனுக்கு வந்து சிவப்பு கலரு அல்லது தாமிர கலர் இருக்குமா? சூரியனு சிவப்பு கலர் அல்லது தாமிர கலர். சந்திரனுக்கு சாம்பல் சார். சந்திரனுக்கு சாம்பல் கலர் அல்லது செவ்வாய்க்கு அல்லது லைட்டு கலர், லைட்டு ஒயிட் இருக்கு இல்லையா? லைட் ஒயிட். லைட் ஒயிட். செவ்வாய்க்கு அடர் சிவப்பு சார். சிவப்புல திக்கா இருக்கிறது. அதுக்கடுத்து புதனுக்கு பச்சை சார். புதனுக்கு வந்து பச்சை அல்லது லைட் பச்சை. குருவுக்கு வந்து மஞ்சள் இல்லைன்னா தேன் நிறம் சார். தேன் கலர் அல்லது மஞ்சளா இருக்கலாம் அல்லது தேன் கலரா இருக்கலாம். சுக்கிரனுக்கு வெண்மை சார். சுக்கிரனுக்கு வந்து மினிஸ்டர் கலர், பியூர் ஒயிட். ஒயிட் மினிஸ்டர். சரி, அதுக்கடுத்து வெண்பட்டு இல்லாட்டி வெண்பட்டு. அதுக்கடுத்து சனிக்கு கருப்பு இல்லைன்னா நீலம். இந்த பால் பாயிண்ட் பென் கலர் இருக்கும் இல்லையா, அந்த மூடி கலரு, அது அல்லது நீல கலர். கருப்பு கலர் கூட இருக்கலாம். அதுக்கடுத்து ராகுக்கு வந்து மரத்தின் நிறம் இல்லாட்டினா ஒளிரும் நிறம். ராகுக்கு வந்து மர கலரு அல்லது பெரிய பெரிய கட்டம் போட்டிருக்குமா இல்லையா, அந்த இது. சரி, கேதுக்கு ஊதா நிறம் சார். ஊதா நிறம் சொல்லலாம் அல்லது சின்ன சின்ன பூ போட்ட கட்டமெல்லாம் இருக்கும் இல்லையா,
சின்ன சின்ன பூ போட்டதா இருக்கும். மல்டி கலர், இதெல்லாம் மல்டி கட்டம் போட்டது இதெல்லாம் இருக்கும். சரி. சரி, சூரியன்னா என்னது? ஜீன்ஸு, ஜீன்ஸ் பேண்டெல்லாம் சூரியன் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இவங்க என்ன மாதிரியான கலர் கொடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது இங்கே முக்கியம். இது புரியுதா? புரியுது. அதே மாதிரி ஆண் ராசி பெண் ராசி, சப்ளாடு எந்த ராசியில் நிற்கிதுன்னு பார்க்கணும். ஆண் ராசியில் நிற்கிதா பெண் ராசியில் நிற்கிதான்னு பார்க்கணும். இப்போ ஆண் ராசிங்கிறது எதிர்மறையான ராசி தானே பெண் ராசி, அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். இது ஆணா பெண்ணான்னு கேட்பாங்களா? ஒருத்தர் கேட்குறாரு, இப்போ எனக்கு பிறக்க போகிற பொண்ணு ஆணா பெண்ணான்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க. சப்ளாடு எந்த ராசியில் நிற்கிதுன்னு பாருங்க. அந்த குழந்தை இப்போ இது வரைக்கும் தெரியுதா? அப்போ இவ்வளோ விஷயங்களையும் நம்ம கேட்ட உடனே பதில் சொல்றதுக்கு சப்ளாடு தான் முக்கியம். இப்போ இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சா, அப்போ கிரக குறியாட்டியை எடுத்துட்டோம்னா ஒரு பலனை சொல்லிடலாம். இப்போ ஒருத்தர் வந்து திருமண சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. திருமண சம்பந்தப்பட்ட கேட்டாருன்னா நீங்கள் அவர்கிட்ட இருந்து வாங்க வேண்டியது என்னது? நம்பரு. இப்போ ஒருத்தர் நான் வெளிநாடு போகிறேன்னே கேட்குறாரு, அவர்கிட்ட இருந்து வாங்க வேண்டியது என்னது? நம்பர். அப்போ வெளிநாடுக்கு எந்தெந்த கிரகங்கள், பார்க்க வேண்டிய வீடு என்ன, ஏற்கனவே ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். பார்க்க வேண்டிய வீடு, அதில் முக்கிய வீடு 3, 9, 12. பார்க்க வேண்டிய வீடு, முக்கியமான வீடு 12. அப்போ 12ஆம் வீட்டினுடைய சப்ளாடு என்ன குறியாட்டுறாங்களோ அதான வெளிநாடு. அதில் நான் போவேனா இல்லையான்னு கேட்டால் தான் அந்த 12ஆம் வீட்டின் சப்ளாடு நின்ற ஸ்டாருக்கு போகிறோம். புரியுதா? இப்போ ஒரு ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க, ஒரு நம்பர் சொல்லுங்க, அதுக்கு எப்படி எடுக்கிறோம்னு பார்க்க போகிறோம். சொல்லுங்க. 9. இப்போ 9ன்னு சொல்லியாச்சு. 9க்கு சப்ளாடு என்னன்னு பாருங்க. புதனா? 9க்கு சப்ளாடு புதன். சரியா? சரி, அப்போ புதன்கிற சப்ளாடு இருக்கு. இப்போ நான் வெளிநாடு போகணும்னு கேட்டேன். இந்த புவன் வந்து புதன்ங்கிறது இப்போ புதன் எங்கெங்க என்ன, அந்த புவனுங்கிற குறிகாட்டி என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். 9ஆம் வீட்டினுடைய 9ஆம் அந்த புதன் வந்து எங்கே இருக்காரு, எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். புதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு? சனியோட நட்சத்திரத்தில் இருக்கார் இல்லையா? இந்த புதனையும் சனியையும் குறியாட்டி எடுங்க. அந்த போட்டிருக்கோமா இல்லையா? அதில் 9, 12 காட்டுதான் பாருங்க. அந்த போர்டில் அந்த பக்கத்து இருக்கிறது எனக்கு மற்றவங்களுக்கு தெரியுதா? காட்டுதா இல்லையா? காட்டு 9, 12 காமிக்குது. அவன் 9, 12 காட்டுனா இப்போ வெளிநாடு போவாரா இல்லையா? போவாரு சார். அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் புரியுதா? புரியுதா இல்லையா? புரியுது சார். சரி, இப்போ நீங்களே ஒரு நம்பர் போடுங்க, அது குறியாட்டி எடுங்க. ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க, ஒரு கேள்வியை சொல்லி அந்த நம்பர் எடுங்க. சொல்லுங்கம்மா. பணம் கொடுத்தது வருமானு கேட்கணும் சார். வருமா வராதா? இப்போ பணம் கொடுத்திருக்கே வருமா வராதான்னு கேட்கிறாரு. 18. 18க்கு என்ன சப்ளாடு வருதுன்னு பாருங்க. கேது. இப்போ எக்கோ அடிக்குது. இப்போ கேதுங்கிற கிரகம் தான் சப்ளாடு இல்லையா? 8வது நம்பரு. இந்த கேது எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அதைத்தான் நம்ம பார்க்கணும். கேது எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு? சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரா? இப்போ சூரியன் தான் நம்ம பார்க்க போறோம்.
அதெல்லாம் விட்டுருங்க. சூரியன் தான். உண்டா உள்ளையா பணம், இந்த பணத்தை வருமா வராதான்னு கேட்கறதுக்கு சப்ளாடு கேது நின்ற சூரியன் எடுத்துடும். இந்த சூரியன் இந்த கட்டத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு? கேதோட நட்சத்திரத்தில் இருக்காரா? சூரியன் கேது இருக்கு. சரி, இப்ப இந்த சூரியன் வந்து இந்த எங்க இருக்காரு? இதுல 3ஆம் இடத்துல அமர்வா. 3ஆம் இடத்துல இருக்க. அவர் எத்தனை குடையவர்? 11 குடையவர். 11 குடையவர். சரி, கேது எங்க இருக்காரு இந்த இதுல? 12. இப்ப கிடைக்குமா கிடைக்காதுங்கிறதுக்கு என்ன சொல்லும்? 2 11 இங்க 11 வந்துருச்சா? அவ 11 வந்துருச்சு. அப்ப 11 வந்தனால இந்த பணம் கிடைக்கும். இது புரியுதா? புரியுது. இவங்களுடைய பணம் கிடைக்கும். ஆனா இது என்ன வந்துருச்சு? 3ஆம் பாவம் வந்திருக்கு, 12ஆம் பாவம் வந்திருக்கு. அப்ப ரொம்ப முயற்சி செய்யணுமா இல்லையா? முயற்சி செய்யணும். 11 12 இருக்கு. அதனால எனக்கு பணம் வந்தோன்னு நான் தந்துடுறேன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? அம்மா என்ன சொல்றாங்க அவங்க? பொதுவா தான் சொன்னேன் சார். எப்பயுமே பொதுவா இந்த மாதிரில கேள்வி கேட்டோம்னா அதை மட்டும் காட்டும். நீங்க என்ன மனசுல வச்சிருக்கீங்களோ அதை காட்டும். இப்ப நான் எடுத்த முறை சரிதானா? சரி, இந்த கேள்வி நம்ம புதன் சனி குருன்னு பாத்தீங்களா சார்? அப்ப அது உண்டா இல்லையான்னு பாக்குறதுக்குதான் இப்ப கேதுவோட நின்ற நட்சத்திரம் பாக்கணுமா? அப்படியெல்லாம் இல்லம்மா. சப்ளாடு நின்ற நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா உண்டா இல்லையான்னு சொல்லும். அவ்வளவுதான். எழுதி வச்சுக்கோங்க. 12 வீட்டினுடைய சப்ளாடு நின்ற நட்சத்திர குறிகாட்டி போட்டீங்கன்னா உண்டா இல்லையான்னு சொல்லும். சரி, இவங்க வந்து பாருங்க. இப்ப இந்த சூரியன் இருக்கார் இல்லையா? இந்த சப்ளாடு இவருக்கு என்ன வந்துச்சு? கேது வந்துச்சா? சப்ளாடு கேது வந்துருச்சு இல்லையா? இந்த கேது வந்து காட்டுனது கேது நின்ற நட்சத்திரம் சூரியன் தானே. இப்ப இந்த இடத்துல ஏதாவது பண சம்பந்தமா ஏதாவது கேள்வி காட்டுதா? 2ஆம் பாவத்தை காட்டியிருக்கா? இல்ல சார். 3ஆம் பாவத்தை காட்டுதா? கற்பனையா சொல்லியிருக்காங்களா அவங்க? ஆமா சார். 3ஆம் பாவங்கிறது கற்பனை. இந்த கேள்வி வந்து யதார்த்தமான சும்மா கேட்டிருக்காங்கிறத காட்டுது. கேள்வி சரியா இல்லையாங்கிறத செக் பண்ணிடலாம். ஓகே ஓகே சார். ஒருத்தர் வந்து நம்மகிட்ட பொய் சொல்றாங்களா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அனுபவம் இருந்தாதான் முடியும். அனுபவம் எங்களுக்கு இருந்தாதான் அது முடியும். அதெல்லாம் இல்ல. அனுபவம் எல்லாம் எங்க இதுல இருந்து தான் எடுக்கணும். இல்ல சார், அதுக்கு சொல்லல. இப்ப நீங்க 3 அப்படிங்கறது எங்களுக்கு ஐயா ஒற்றைப்படை பாவம் மூலம் கற்பனை தானையா? சரி, அது எங்களுக்கு தெரியலங்கய்யா. அது வந்து தெரியல, அதுக்காக சொல்ல வரேன். இரட்டைப்படை பாவங்கள்ல பணப்பற்றான விஷயங்கள் சார். சார் அவங்க 18 சொன்னாங்கன்னா மேசத்துல சார் 1வது வீடா இருக்கணும். இது எப்படி சார் நம்ம இங்க இருந்து எடுத்தோம்? அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல. ஆமா அவங்க 18 ஆமா மேசத்தை தான் எடுக்கணும். தப்பு மேசத்தை தான் எடுக்கணும். தப்பு பண்ணிட்டோம். மேசத்தை தான் எடுக்கணும். இப்ப மேசத்தை போடுங்க. மேசத்தை போட்டு இதே இதை போடுங்க. சப்ளாடு யாரு? கேதுவா? ஆமாங்க. இப்ப கேது எடுக்க கூடாது. சூரியன் தான் இல்லையா? சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு? கேதோட நட்சத்திரத்தில் இருக்காரு. இப்ப மேசத்துல இருந்து பாருங்க. சூரியன் எத்தனை குடையவர்? 5. 5னாலே கற்பனை தானே. 5 9 தானே. சரி, அவர் இருக்கிறது எங்க இருக்காரு? 9ல இருக்காரு. கேது இருக்காங்க. கேது எங்க இருக்காரு? கேது எங்க இருக்காரு? 6ல இருக்காரு. அப்ப இங்கேயும் பணத்தை பத்தி காட்டுதா? இல்ல. அப்ப பாருங்க, நம்ம தப்பா போட்டா கூட அது காட்டுதா இல்லையா? அஞ்சுங்கிறது கற்பனையா சார்? ஆமா, கற்பனை தானே. ஆழ்மன சிந்தனை. ஐயா
இரட்டைப்படை பாவம்லாம் பணப்பற்றான விஷயங்கள். சரி, இப்போ அடுத்த ஒரு கேள்வி, ஏதாவது ஒரு கேள்வி ரியலா, ஏதாவது கேள்வி எழுங்க, உண்மையா இல்லாம ரியலா. குமார் ஒரு கேள்வி சார் ஒரு கேள்வி நம்பர் சொல்றேன். சார் 192 சார். 92. இப்போ 92 ஒரு கேள்வி கேட்டுட்டா. இந்த 92 யாரு சப்ளாடு? 192 சொல்றாரு. 192 சார். 192ன்னா அது என்ன சப்ளாடு? 192க்கு முதல் எங்க லக்னம் கொடுக்கணும், அது எங்க வரும்? 192ன்னா இது 83, இதோட 83 முடிஞ்சிருக்கு. சிம்மத்துல வருமா? மகரம் சார். மகரத்துல வருது. சரி, புதன் சப்ளாடு. புதன் சப்ளாடு இருக்கு. ரைட். இப்ப இந்த புதன் வந்து இவர் கேட்கிற கேள்வியை காட்டுதான்னு பார்க்கணும். இந்த புதன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? சனி நட்சத்திரத்துல இருக்காரா? ஆனா இப்ப நம்ம போடுறதுல அது தோராயமானது. அந்த சாப்ட்வேர்ல போட்டுட்டு அதெல்லாம் போடணும். சாப்ட்வேர்ல இருக்கிற விஷயத்தை தான் அது பாவமுனை கரெக்டா இருக்கும். இப்ப தோராயமா சொல்றோம். புதன் பத்தி கேட்டுட்டோம். இப்ப அவர் என்ன கேள்வி கேட்கிறார்? கேள்வி கேளுங்க சார். ஒரு ஜாப் கிடைக்குமா? இப்ப வேலையை பத்தி அவர் கேட்கிறாரு. வேலையை பத்தி கேட்கறதுக்கு எத்தனை பாவம்? 2, 6, 11, 10, 11 இல்லையா? சரி, இப்ப வேலை கிடைக்குமான்னு பார்த்துட்டா சனிக்கு போயிட்டாரா? சனி நட்சத்திரம் சனி எதுல நிக்கிறாரு? எந்த நட்சத்திரத்துல நிக்கிறாரு? குருவோட நட்சத்திரத்துல நிக்கிறாரு. இப்ப சனிக்கு குறியாட்டி எடுங்க. சனி இது என்ன? இந்த சனி எங்க இருக்காரு? 2ல இருக்கா? சனி வந்து 2ஆம் இடத்துல இருக்க அமர்வு. அவர் எத்தனை கூடையவர்? 1, 2 கூடையவரா? 1, 2 கூடையவர். குரு எங்க இருக்காரு? இங்க இருந்து எத்தனாம் இடத்துல இருக்காரு? 5ல இருக்காரா? சரி, அவர் குரு எத்தனை கூடையவர்? இங்க இருந்து பார்க்க 3, 12 கூடையவரா? இங்க இதை காட்டுதான் பாருங்க. 2, 6, 10, 11 காட்டுதா? 2 காட்டுது. ஆனா அந்த 5ஆம் பாவம் வந்து அந்த வேலையை தடுக்கக்கூடியது காட்டுதா? இப்ப இவங்களை உடல் உழைப்பில்லாத வேலைன்னா இவர் கிடைச்சிரும். ஐயா, உடல் உழைப்பில்லாத வேலைன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு சார்? எனக்கு தான் சார். அருண் பிரசாத். அருண் பிரசாத்துக்கு. இப்போ அவருக்கு கூட 2ஆம் பாவத்தினால ஏதாவது வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. வெளியில வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மறுப்பு பாவம் இருக்கு பாருங்க. 5ஆம் பாவம் இருக்கா? அதான் நீங்க மனசுல வச்சுக்கணும். இப்ப இது புரிஞ்சா அது வரைக்கும்? அப்ப எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வி எடுத்துடலாமா? சரி, இது வரைக்கும் நம்ம நடத்துறதுல சந்தேகம் இருக்கா? யாருக்காவது சந்தேகம் இருக்கா? சார், ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு. கேளுங்க. இப்போ இந்த கேள்வி கேட்ட வேலை இருக்கான்னு கேட்டாரு. அதுக்கு வந்து 1ஆம் பாவமா எடுத்திருக்கிறது மகரத்தை எடுத்திருக்காரு. எதுக்காக சார் எடுத்தோம்? அவர் நம்பரு 192 எந்த ராசியில விழுகுதுன்னு பாருங்க. எந்த ராசியில? மகரத்துல. ஓகே சார், ஓகே. நன்றி சார். உங்க கையிலேயே வச்சிருக்கீங்க அதை. ஆனால் இது வந்து நான் இப்போ சொல்கிறதெல்லாம் தோராயமான விஷயம். ஆனால் அந்த சாஃப்ட்வேர் போய் தான் நீங்கள் என்ன செய்யணும்? எடுக்கணும். சரி, அடுத்த சாப்டர். சாஃப்ட்வேர்னா அந்த ஜோதிஷ் ஆப்னு சொன்னீங்களா? ஜோதிஷ் ஆப்பில் போய் அதை நீங்கள் அந்த நம்பரை, எந்த நம்பரோ அந்த நம்பரை டைப் பண்ணிட்டோம்னா
கேபி டீட்டெயில்ஸ் கோராரி இதை போட்டோம்னா வந்துருமா இல்லையா? வந்துடும். கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். சரி, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாமா? போலாங்க ஐயா. இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம், ஒரு பாவத்தினுடைய 12 பாவத்தினுடைய சப்ளாடை பார்த்து அந்த சப்ளாடு வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அதுக்கு குறியாட்டியை போட்டு பலன் சொல்லிட்டோம். இதுக்கு பேர் கிரக குறிகாட்டி. சரியா? சரிங்க. அடுத்து என்னென்ன செய்யப்படும்னா ஆளுங்கிரகம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆளும் கிரகம். ஆளுங்கிரகம்ங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஆளுங்கிரகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எப்போ பார்க்குறோமோ அப்போ இருக்கிற கோச்சாரத்துக்கு பேர் என்னது? ஆளுங்கிரகம், ரூலிங் பிளானட். அந்த ரூலிங் பிளானட் என்னென்ன எடுத்துக்கிறணும் அப்படின்னா, நம்பர் 1 எழுதிக்கங்க, அன்றைய கிழமைநாதன். அன்றைய கிழமைநாதன். நம்பர் 2 அந்த நேரத்தில் ஓடுற லக்னம் எந்த ராசியில் இருக்கு, எந்த நட்சத்திரத்தில் இருக்கு, அந்த நேரத்தில் உள்ள லக்னம் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கு. 3 பாயிண்ட் வந்துருச்சா? எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் லக்னம் ஓடுது. 4வது பாயிண்ட், 5வது பாயிண்ட், அந்த நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். சந்திரன் சொல்லும் ராசி நட்சத்திரம். ராசி நட்சத்திரம். சொல்லுங்க நான் சொல்றத திருப்பி சொல்லுங்க சார். அன்றைய கிழமைநாதன் அந்த நேரத்தினுடைய லக்னம் எந்த ராசி எந்த லக்னம் இந்த நட்சத்திரம். ஆமா ஆமாங்க ஆமா சரி. சந்திரன் என்ற ராசி எந்த ராசி எந்த நட்சத்திரம். இப்போ நம்ம அதுக்கு ஒரு உதாரணத்தை பார்க்க போறோம். சரி சார். ஒரு உதாரணம் பார்க்க போறோம். இப்போ வாங்க, இப்போ டயம், இந்த டயத்துக்கு ஒரு கோச்சாரம் போடுங்க. இப்போ கோச்சாரம் ஒன்று போடுங்க. போட்டு எந்த லக்னம் இருக்குன்னு சொல்லுங்க. எந்த லக்னம் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. கடக லக்னம் சார். கடக லக்னம். எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு சொல்லுங்க. பூச நட்சத்திரம் சார். சனி நட்சத்திரத்தில். இப்போ இது போட்டாச்சா? இதுக்கு பேர் ஆர்பி. நம்ம இன்னைக்கு 5 பாயிண்ட் எழுதணும். நம்பர் பாயிண்ட் 1, இன்னைக்கு கிழமைநாதர் என்னது? இன்னைக்கு தின அதிபதி. தினாதிபதி யாரு? சுக்கிரன் சார். சுக்கிரன். சரி, 2வது பாயிண்ட், லக்னம். இன்னைக்கு லக்னம் எந்த ராசியில வந்திருக்கு? கடக ராசி. அது அதிபதி யாரு? சந்திரன். 3வது பாயிண்ட், இந்த லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி யாரு? சனி சார். சனி. 4வது பாயிண்ட், சந்திரன் எந்த ராசியில் விழுந்திருக்கு? விருச்சிக ராசி. செவ்வாய் ராசியில கடைசியில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு? குரு நட்சத்திரத்தில். அப்ப எத்தனை பாயிண்ட் வந்திருக்கு, எத்தனை கிரகம் வந்திருக்குன்னு சொல்லுங்க. யாராவது சொல்ல முடியுமான்னு பாருங்க. 5 பாயிண்ட். ஆர்பி என்னென்ன வந்திருக்குன்னு பாத்துங்க. ஆர்பி ரூலிங் பிளானட் என்னென்ன வந்திருக்குன்னு பாருங்க. நம்பர் 1 என்னது வந்திருக்கு? சுக்கிரன். இதுல எந்த கிரகம்? சந்திரனா? சூரியன் வந்திருக்கா? சூரியன் வந்திருக்கா? வரல. சந்திரன் வந்திருக்கா? வந்திருக்கு சார். செவ்வாய் வந்திருக்கா? வந்திருக்கு. புதன் வந்திருக்கா? புதன் வரல சார். புதன் வரல. அதுக்கடுத்து புதனுக்கு அடுத்து குரு வந்திருக்கா? குரு வந்திருக்கு சார். குரு வந்திருக்கு. குருவுக்கு அடுத்து சனி. சுக்கிரன் வந்திருக்கா? வரல. சுக்கிரன் வரல. சனி வந்திருக்கு சார். கிழமைநாதன் சார். கிழமைநாதன் சுக்கிரன் வந்துருச்சு. சுக்கிரனுக்கு அடுத்து 5வது சனி. சனி வந்திருக்கா? வந்திருக்கு சார். வந்திருக்கு. அப்ப இதுதான் ரூலிங் பிளானட். இது தெரியுதா?
புரியுது சார். அப்போ இந்த ரூலிங் பிளானெட்டுங்கிறது என்னன்னா மந்திர சக்தி வாய்ந்தது. இது என்னது? மந்திர சக்தி வாய்ந்தது. ஒருத்தர் நம்மகிட்ட வர்றாரு அப்படின்னா தெரியல சார். ஆ இங்க எழுதியிருக்குது இந்த பக்கம் எங்களுக்கு போர்டுல தெரியல எனக்கு. ஓகே. இப்ப தெரியுது. இப்போ தெரியுதா? தெரியுது சார், இப்ப தெரியுது. இப்போ யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, உங்க உங்க லக்னத்தை சொல்லுங்க. மேஷ லக்னம். மேச லக்னத்தினுடைய அதிபதி வந்திருக்காரான்னு பாருங்க. செவ்வாய் வந்திருக்காரா இல்லையா? வந்திருக்காரு. சரி, நீங்க பிறக்கும்போது என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க? அஸ்வினி 3ஆம் பாதம். அஸ்வினி 3ஆம் பாதம். இப்போ என்ன தசை ஓடிட்டு இருக்கு? என்ன புத்தி ஓடிட்டு இருக்கு? குரு தசா, குரு புத்தி அங்க இருக்கான்னு பாருங்க. இருக்கு. அப்போ உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம இந்த எந்த நபரும் உங்களை சந்திக்க வர்றாங்களோ அவங்களுக்கு இது சம்பந்தம் இல்லாம இருக்காது. நீங்க பிறக்கும்போது அஸ்வினி நட்சத்திரம் தானே பிறந்திருக்கியா? அப்ப செவ்வாய் இருக்காரா? இருக்கா சார். அப்போ உங்களுக்கு தொடர்பு இல்லாம இது நடக்காதா? புரியுது சார். ம் ஐயா, புரியுதுங்க. அப்போ இந்த சம்பந்தம் இந்த ஆர்பியில தொடர்பு இல்லாம ஒருத்தர் உங்களை சந்திக்க வரமாட்டார். இது இந்த பாயிண்ட் புரிஞ்சுச்சான்னு பாருங்க. புரிஞ்சுது சார். சார் இப்போ வந்து நீங்க அந்த கட்டம் போட்டாங்களா சார், அது கடக லக்னம்னு சொன்னாங்க. அது வந்து எந்த இது வச்சு சார்? ஹொராரி சார்ட்ல போய் போடணுமா? இப்ப கோச்சாரம் இப்ப நடப்பு இந்த லான்னு போட்டா கோச்சாரம், ஒண்ணுன்னு போட்டா நம்பரு. புரியுதா? ஓகே சார். அதை எப்படி சார் எடுக்கிறது? இதுல போய் பாக்குறது அந்த கோச்சார்? நீங்க ஒரு ஆப், ஏதாவது ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சார்? ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணிருங்க. பேசுறது சரியா புரியல சார். யார் பேசுறது? சார் பேசுறது சரியா எங்களுக்கு ஒரு கொலாபரேஷனா இருக்கு. அதே எக்கோ அடிக்குது. இப்ப பேசுறது புரியுதா? இப்ப கிளியரா இருக்கு சார். சரி, எக்கோ அடிக்குது சார். இப்ப நீங்க உங்க மைக் ஆன் பண்ணோம்னா எக்கோ அடிக்குது. சரி, இப்ப நான் சொல்றதுக்கு மட்டும் கவனிங்க. அம்மா, நீங்க ரோகிணி அம்மா, சொல்லுங்க சார். நீங்க என்ன நட்சத்திரம்? ரோஹிணி நட்சத்திரம் சார். எந்த ராசி? ரிஷப ராசி. அதனுடைய அதிபதி யாரு? சுக்கிரன். வந்திருக்காரான்னு பாருங்க. வந்திருக்காரு சார். அப்ப உங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா? வந்திருக்காரு. இருக்கு சார். பார்த்தீங்களா? தொடர்பு இல்லாம எந்த சம்பவம் நடக்காது. எனக்கு இப்போ அந்த சார்ட்டை வந்து எதுல போய் எடுக்கணும்னு தெரியல சார். என்னமோ ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லையா? டவுன்லோட் பண்ணிருக்கேன் சார். அது இந்த டைத்துக்கு ஒரு சார்ட் போடுங்க. இப்போ ஒரு குழந்தை பிறந்ததா போட்டுக்கோங்க. ஏமா, இப்போ நீங்க ஒரு சார்ட் போட்டீங்கன்னா அந்த கிரக நிலை தான் இது. எது இது? ஓகே சார். இந்த சார்ட்டை நம்ம ஆப்ல எதுல போய் பார்க்கணும் சார்? என்ன புரியல. உங்க மொபைல்ல ஒரு ஆப், ஏதாவது ஆப் வச்சிருக்கீங்களா? என்ன ஆப் வச்சிருக்கீங்க நீங்க? நம்ம அந்த ஜோதிஷ் ஆப்ல பார்க்கணுமா? சாதாரண ஆப்ல பாருங்கம்மா. நித்ரால போய் பார்க்கலாமா சார்? எதுல வேணாலும் பார்க்கலாம். அதான் ஜோதிஷ் வச்சிருக்கீங்க, பார்க்கலாம். ஜோதிஷ்லயும் பார்க்கலாம். எனக்கு அது போக தெரியல சார். அந்த லெஃப்ட் சைடுல 3 பட்டை இருக்கு பாத்தீங்களா? அதுல போய் பாத்தீங்கன்னா கேபி டீடைல்ஸ் இருக்கும். அதுல போய் அப்படி டச் பண்ணீங்கன்னாக்கா அது சார்ட் வரலாம். ஹொராரி சார்ட். அதான் இதெல்லாம் விட்டுருங்க.
இப்போ இதை மட்டும் ஆர்பிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் கேபிக்கு ஓராரி சாட்டுக்கு போகல. ஓகே ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்கிற ஆப்பவே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து அந்த நேரத்துக்கோ ஒரு ஆளுங்கிரகத்தை போட்டோம்னா லக்னம் என்ற நட்சத்திரம், லக்னம் என்ற ராசி, சந்திரன் ஆட்சி, அன்றைய கிழமைநாதர் தான் நம்மளை தீர்மானிப்பாங்க அப்படிங்கிறது புரியுதான்னு பாருங்க. ஓகே சார். இப்போ எனக்கு வந்து அது வந்து தனுசுல காட்டுது சார் லக்னம். தனுசுல காட்டுது எனக்கு லக்னம். மேபி அந்த ஊர் டிஃபரன்ஸ்னால அப்படி இருக்குமா சார்? இல்லை, இப்போ வந்து தனுசுல எப்படிமா காட்டும்? சூரியன் இங்க இருக்காருன்னா இப்பதான் காலையிலேயே நீங்க போடுறியா? ஏமா காலையில நீங்க இப்ப காலையிலயா சூரியன் எங்க இருக்காரு அங்கதான் லக்னம் உதயமாகும். ஆமா சார். அப்ப இங்க இருந்து மதியானம் வரை முடிஞ்சிருச்சு, இப்ப இங்க வந்துருச்சுல. ஓகே 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 சார். நீங்க தப்பா போட்டிருக்கீங்க டைட்டா. லக்னம் நகரத்தை விட்டு இப்ப மறுபடியும் அந்த சூரியன் அந்த லக்னத்துல வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஏமா இப்ப டைம் என்ன பண்ணிருக்கீங்க? டைம் போட்டு பாருங்க. அப்போ வந்து டைம் ஒன்றும் போடல சார். அந்த இதுல போயிட்டு அந்த கேபி டீடைல்ஸ் கிளிக் பண்ணதும் ஸ்டார்ட் இருக்கு சார். அதெல்லாம் இல்லம்மா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப், என்ன ஆப்ல நீங்க ஓபன் பண்றீங்க? ஜோதிஸ் ஆப்ல தான் சார். அந்த ஜோதிஸ் ஆப்ல போகாதீங்கம்மா, ஜோதிஸ் ஆபீஸ்ல போகாதீங்க. ஏதோ ஒரு ஆப்ல போய் இப்போ ஜாதகத்தை போடுங்க. போட்டா லக்னம் எங்க வருது? சரி சரி, இது வரைக்கும் நம்ம நடத்தினது ஏதாவது எப்படி இருக்கு, எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன வரங்கள் சொல்லுங்க. ஐயா சொல்லுங்கய்யா. இந்த ஆளுங்கிரகங்களோட கனெக்டிவிட்டிங்கிறது அன்னைக்கு உள்ளதுல நமக்கு எப்படி அந்த தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க? எல்லாத்துக்கும் கூட தொடர்பு இருக்கும். ஒரு நபர் வர்றாருனால அவருக்கும் தொடர்பு இருக்கும். இந்த உலகத்துல நம்ம யாராரு சந்திக்கிறோமோ ஆளுங்கிரகமோ அப்ப ஆண்டுகிட்டே இருக்கும். சரிங்க. இப்ப ஆளுங்கிரகம் எப்படி எடுக்கிறோம்னு பார்த்துட்டோம் இல்லையா? இந்த ஆளுங்கிரகங்கள்லாம் அடுத்த ஸ்டெப் இருக்கு. ஆளுங்கிரகத்துக்குள்ளேயே அடுத்த ஸ்டெப் இருக்கு. இது மட்டும் பத்தாது, இன்னும் போகணும். இன்னும் ஆளுங்கிரகத்தை இன்னொரு 2 ஸ்டெப் இருக்கு. அந்த 2 ஸ்டெப்பை நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு ஏதாவது ஒரு டயத்துக்கு ஒரு ஆளுங்கிரகத்தை போட்டு பாருங்க. அந்த 5 பாயிண்டை எழுதுங்க. நான் இந்த நேரத்துக்கு போட்டிருக்கேன்னு நம்ம குரூப்ல போட்டு விடுங்க. சரிங்க, அப்படி செய்யுங்க. ஓகே சார். சார் அன்னைக்கு நான் உங்களுக்கு எழுதி அனுப்பினது கரெக்டா சார்? எதுவும் மிஸ்டேக் பார்த்தேன். ஓகே சார். சரி, இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார், நல்லா புரியுது சார். ஐயா சக்திவேல் ஐயா, அவருக்கு தீரன் ஐயா. ஐயா சொல்லுங்கய்யா. எஸ்கே கலைநிதிங்க. உங்களுக்கு தெரியுதா? கலை தெரியுதா? புரியுதுங்கய்யா. இப்போ அந்த கிரகங்களோட அந்த ஆளுங்கிரகங்களோட கனெக்டிவிட்டி, அந்த தொடர்பு, அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு எப்பவுமே அந்த இது இருக்கு. கண்டிப்பா இருக்கும். சரி, அதுக்கடுத்து கருப்பசாமி சாமி ஐயா புரியுதுங்கய்யா. இந்த ஆளுங்கிற இது டெய்லி போடுறது போது பார்க்கலாங்க ஐயா. 5 பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த நேரத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தது அப்படி வச்சுக்கோங்க. ஆமாங்க ஆமாங்க. அந்த நேரத்துக்கு ஒரு குழந்தை பிறந்த லக்ன ராசி அன்றைய தினாதிபதி, அவ்வளோதான். இப்போ இந்த 5 பேரோட கனெக்டிவிட்டி, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், எப்பவுமே இருக்கும். சிங்காரவேல் ஐயா புரியுதா? புரியுது சார். திரும்ப நான் இந்த வீடியோவை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா புரிய ஆரம்பிச்சிரு சார். புரிஞ்சிடும். புரியுது.
ஒரு திரும்ப அதை போட்டு பார்த்தோம்னாக்கா நமக்கு இன்னொரு திரும்ப அதை எப்படி பண்ணணுங்கிறத செஞ்சோம்னா தெரிஞ்சிடும் இல்லையா? ஆமாம், அது என்னுடைய மனசுல ஓடுறது அதான் ஓடுது. நீங்க சொல்லி கொடுத்தாலும் நம்ம இன்னொரு திரும்ப அதை போட்டு எழுதி பார்க்கும்போது மனசுல பதிய ஆரம்பிச்சிரும். சார் சரி சொல்லுங்க. சார் நான் நாளைக்கு ஒரு ரேண்டம் நம்பர் ஒன்று போட்டு ம் நான் ஒன்று போட்டு பாரு உங்களை அனுப்புகிறேன் சார். சரி அனுப்பி பாருங்க. நாளைக்கு போட்டு ஒரு ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்வி எப்படி எடுக்கிறீங்கன்னு பார்க்குறோம். இந்த கேட்ட கேள்விக்கே சார் அவர் நம்பருக்கு போட்டோம் 149. நான் 65 தான் மனசில் ஓடிட்டு. சரி 65 போட்டு போட்டுங்களா? எது வேணாலும் ஒரு நம்பரை போட்டு அதுக்கு நீங்கள் என்ன கேள்வியோ அந்த கேள்வி எழுதி நம்பரை போட்டு அதனுடைய சப்ளாடு போட்டு அந்த சப்ளாடு எந்த நட்சத்திரத்துக்கு குறியாட்டி போடுங்க. சரி சார், அவ்வளோதான். போட்டு நாளைக்கு உங்களுக்கு அனுப்புகிறேன் சார். சரி 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 ரொம்ப நன்றி சார். 65 நம்பர் போட்டு பார்க்குறேன். ம் சரி சார், இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா ஒரு கொஸ்டின் கேட்குறோம். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு டீம் எந்த டீம் ஜெயிக்குதுன்னு கேட்குறோமா, இல்லை யார் ஜெயிப்பாங்கன்னு நம்ம கொஸ்டினை ரைஸ் பண்ணலாம்? அதெல்லாம் எந்த டீம் ஜெயிக்கும்னு தான் கேட்கணும். அவங்க தான் வந்து எந்த டீம் ஏ டீம் பி டீம் விளையாடுமா இல்லையா? ஆமா, இப்போ ஏ டீம் விளையாடு ஜெயிக்குமா இல்ல பி ஜெயிக்குமாங்கிற மாதிரி ஏதாவது ஒரு முதல் டீம் வந்து சொல்லி ஏ டீம் ஜெயிக்குமா ஜெயிக்குமா தப்பான்னு கேட்கணும். ஏ டீம் ஜெயிக்குமா பி டீம் ஜெயிக்குமான்னு பார்க்கணும்னா இப்போ வந்து பாருங்க, இது ஏ டீம், இது பி டீம். ஒன்று வந்து ஏ டீம், இது பி டீம். ஒரு டீம் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒன்றாவது இருக்கணும், 6 இருக்கணும், ஒன்றுங்கிறது 1 6 11 இருக்கணும் வெற்றிக்கு. 1ஆம் நம்பரு 6ஆம் நம்பர் இருந்தால் இது 1வது டீமுக்கு ஏ டீமுக்கு. பி டீமுக்கு இது 7. இங்க இருந்து 6வது வீடு வந்து 12. ஆமா, இங்க இருந்து 11வது வீடு வந்து 11வது வீடு, இங்க இருந்து 11வது வீடு வந்து அதுக்கு 5வது வீடா? 5வது வீடு. இதை குறியாட்டுச்சுன்னா இது ஜெயிக்கும், இது குறியாட்டுச்சுன்னா இது ஜெயிக்கும். ஓகேங்க. புரியுதா? புரியுதுங்க, இப்பதான் புரியுது. இது ரெண்டுமே குறியாட்டி அது ரெண்டும் கலந்துருந்துச்சுன்னா டிராவில் முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஓகே. இப்ப நம்ம அந்த நம்பரை சூஸ் பண்ணி அந்த நம்பர்ல இருக்க சப்ளாட தான் நம்ம லக்னமா எடுத்துக்கணும். கோச்சாரத்துல உள்ள லக்னத்தை எடுத்துக்கணும். அதுதான் லக்னம். ஓகே, அதுதான் டீம், அது விளையாடுறது, அதுதான் களம். அதுதான் களம். அப்ப அது விளையாடுற அந்த வீட்டினுடைய சப்ளாடு என்ற ஸ்டாரை தூக்கணும். அப்படியே ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிறதுக்கு. அவ்வளோதான், ரூல் எல்லாமே ஒன்று தான். நாளைக்கு நான் போட்டு பார்த்துறேங்க, போட்டு பார்த்து அனுப்பி விடுறேன். சரி, ஓகே. அது சரியா வருதான்னு பார்ப்போம். ஓகே, இது வரைக்கும் எதுவும் டவுட் இல்லை? டவுட் இல்லை சார். புரிஞ்சுச்சு. அவர் சக்தி விளையா சொன்ன மாதிரி மறுபடியும் இந்த வீடியோ நாங்கள் போட்டு பார்த்தோம்னா எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய கிடைச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். இன்னைக்கு வகுப்பு புரிஞ்சதா எல்லாத்துக்கும்? நல்லா நடத்துறீங்க. வருது சார். சரி.